வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒவ்வொரு மாதமும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் தான். அதாவது ஒன்ஸ் நமக்கு ப்ரெக்னென்சி வந்து நெகட்டிவ்னு ஆன பிறகு ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் நம்ம செக் பண்ணும்பொழுது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு அது பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? யாருக்கெல்லாம் இது சாத்தியம்? எத்தனை சதவீதம் இதை நம்ம நம்பலாம்? அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஓகே, இப்போது நமக்கு ப்ரெக்னென்சி வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ் பீரியட் சைக்கிள் இருக்குது. ஒரு 30 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு 35 நாட்கள் 36 நாட்களில் நீங்கள் செக் பண்ணும்பொழுது அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடும். அதாவது உங்களுடைய பீரியட் சைக்கிள்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 6 டேஸ் தள்ளி போன பிறகு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி செக் பண்ணியும் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா, எவ்வளவு நாட்கள் மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 5 to 6 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து இரெகுலர் பீரியடாக இருக்கும்பொழுது நம்ம 45 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த 45 டேஸில் நம்ம செக் பண்ணும்பொழுது நெகட்டிவ் வருது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 55 டேஸ் வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து எனக்கு ஒரு 3 டேஸ் தள்ளி போகும்போது நான் செக் பண்ணும்பொழுது எனக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருந்தது. அதாவது ஒரு மாதம் 30 நாட்கள் சைக்கிளில் பீரியட்ஸ் வந்து ஏற்படும். அதே போல் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 40 நாட்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இரெகுலராக இருக்கிறதுனால என்னுடைய பீரியட் சைக்கிளை வந்து கரெக்டாக வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 டேஸில் வந்து செக் பண்ணேன். அப்போ வந்து நெகட்டிவ் தான் வந்தது. நான் வந்து ஓகே, நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ்னால இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 45 டேஸ் போல் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா அப்பயும் வந்து ரொம்ப டார்க்கான லைன்லாம் வரல. நம்ம சம்டைம்ஸ் வந்து சாம்பிள்ஸ் வந்து அதிகமாக விட்டுட்டோம்னா நமக்கு அந்த ஃபெயிண்ட் லைன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, இதுவும் வந்து ஒரு ப்ரெக்னென்சி இல்லை, நெகட்டிவ் தான் நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் 55 டேஸ் ஆகும்பொழுது எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது. ஏன் இவ்வளோ நாள் பீரியட்ஸும் ஆகலை, ப்ரெக்னென்சியும் பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் போனேன். அங்கே வந்து ப்ரெக்னென்சி செக் பண்ணாங்க. அங்கே வந்து எனக்கு ப்ரெக்னென்சி தான், இது வந்து ப்ரெக்னென்சி தான், வீக்லி ப்ரெக்னென்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீக்லி ப்ரெக்னென்சி அப்படின்னா கரு வந்து தங்கியிருக்கு, ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதாவது இப்போ தான் வந்து கரு தங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ பாப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு கரெக்டாக ஒரு அதாவது 30 டேஸ் சைக்கிள் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 13 டேஸ்லேருந்து 18 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஓவலேஷன் ஆகிடும். அந்த டைமில் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ரிசல்ட்ஸும் வந்து சீக்கிரமாகவே நமக்கு கிடச்சிரும். அதாவது 35 டேஸ் 40 டேஸ்லேயே கிடச்சிரும். ஆனால் இதுவே இரெகுலராக இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு ஓவலேஷன் டேவை அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இரெகுலராக இருக்கிறதுனால நமக்கு எப்போ ஓவலேஷன் நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. நிறைய பெண்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். ஸோ நமக்கு இதுதான் ப்ரெக்னென்சி டேட், அதனால் நம்ம இப்போது வந்து இணைந்தோம்னாலே சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் ராங் கால்குலேஷன் போட்டுருவோம். ஸோ இரெகுலர் பீரியட் இருக்கவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகணும்னா பீரியட்ஸான 7th டேலேருந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அதாவது அடுத்த பீரியட் டேட் வர்றதுக்கு ஒரு 5 டேஸ் பிஃபோர் வரைக்கும் இருந்தீங்கனாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு இரெகுலர் பீரியட்னால ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குது, ஓவலேஷன் டே தெரியாததுனால அப்படின்னும் பொழுது சீக்கிரமாக பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சிலையும் வந்து நடந்தது. ஓவலேஷன் வந்து ரொம்ப டிலேவாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். அதனால் வந்து இம்ப்ளான்டேஷனும் டிலே, அதே போல் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதும் வந்து டிலே. இப்போ தான் வந்து பாப்பா பதிஞ்சிருக்கு, ஆனால் வந்து உங்களுக்கு டேட் வைஸ் பார்த்தா ரொம்ப நாளான மாதிரி இருக்குது. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மந்த் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கீங்க, அதாவது ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்திருக்கீங்க, இல்லை மெடிசன்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை ஐயுஐ மாதிரியான ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு முறை ப்ரெக்னென்சி செக் பண்ணும்பொழுது அது வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா உடனே வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஒருவேளை நம்ம ப்ரெக்னென்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம்னா கூட அந்த ஸ்ட்ரிப்பில் ஒருவேளை நமக்கு டிலேவாக தெரியலாம். இதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகும்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய அந்த கருவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணுங்கள். ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து பாருங்கள். ஸோ ப்ரெக்னென்சி டெஸ்ட் ஒரு முறை பண்ணும்பொழுது நெகட்டிவ்னு வந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு 4 to 5 டேஸ் கழித்து மறுபடியும் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
அதே போல் உங்களுடைய பீரியட்ஸ் டேட் வரத்துக்கு ஒரு 5 டேஸ் பிஃபோர்லேருந்தே ரொம்ப ஸ்வீட் ஐட்டம்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஜங்க் ஃபுட்டு, இந்த பேக்கரி ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களுக்கு நாள் தள்ளி போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகப்படியான வேலைகளை வந்து இழுத்து போட்டுட்டு நாள் தள்ளி போகிற சமயத்தில் செய்யாதீங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.